ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் தொடச்சி மிஷின்லாம் க்ளீன் பண்ணுறத பார்த்தோன்னே அபிராமிக்கு மனசே உடஞ்சி போயிடும். என்னப்பா கார்த்திக், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா, நீ போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கார்த்திக் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு கார்த்திக். உடனே அபிராமி சொல்லுவாங்க, இல்லைப்பா கார்த்திக், உன்னை இப்படி ஒரு நிலைமையில நான் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவாங்க. சரிங்கம்மா, அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லுவார். கார்த்திக், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நீ வாப்பா, நீ இதுக்கப்புறமும் நீ இந்த போட்டியில் விளையாடுறது இது எல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா கார்த்திக், வந்துரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. கார்த்தியோட கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அடிபட்டுரும். ஸோ அதனால அவங்களுக்கு அபிராமியோட சாரியை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கையில் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைமிங்கில் உள்ளேன்றான ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னா, நீங்கள் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்தாதீங்க, அப்போ உங்கள் பையன் அந்த போட்டியில் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கங்க நம்ம ஆனந்த். உடனே கார்த்திக் சொல்லுவார், பாஸ் என்ன பாஸ் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டெல்லாம் முடிவெடுக்கிறீங்க, எங்கள் அம்மா ஏதோ என் மேலே இருக்க பாசத்தில் பேசுகிறாங்க பாஸ், நானும் அந்த வேலையை விட்டு போனா பாஸ், எனக்கு இந்த வேலை தான் பாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரொம்ப நக்கலாக பேசுவார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்லுவாங்க, இல்லைப்பா கார்த்தி, நீ இனிமேல் இங்கே வேலை பார்க்க வேண்டாம், வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கார்த்திக் சொல்லுவார், அம்மா நீங்கள் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம், ஸோ முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இல்லைப்பா கார்த்தி, நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அனுப்பி வச்சிடறாரு. நம்ம ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் கார்த்திக், இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது வந்து உங்கள் வீட்டிலேருந்து வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா, ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுவோம், வேலை பார்க்குற இடத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது கார்த்திக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாஸ், இதுக்கப்புறம் யாரும் என்னை தேடி வரமாட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நக்கலா போயிடாரு. உடனே அருண் சொல்லுவார், என்ன ஆனந்த், என்னமோ சொன்னேன் கார்த்தியை வேலையை விட்டு இன்னைக்கு போயிடுவான், நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி ஒரு விஷயத்தில் களம் இறங்கிட்டானா அவனை எந்த வழியிலையும் தோக்கடிக்க முடியாது, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, கடைசியில் அம்மாவே வந்து நின்னாலும் அவன் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கான், அதை அவன் சரியாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் அதுலேருந்து விலக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் எங்கிறது கிளம்பிடுறாரு. சமரஸாக போயிட்டு இருங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.